சந்திரசேகர் சார், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியின் மீது ஆம் ஆத்மி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடு மிகப்பெரிய அளவில். இந்த போக்கு இந்தியா கூட்டணியை சுக்குநூறாக ஆக்கிவிடும் என்று பல செய்திகள் வருகிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, சட்டசபை தேர்தல்கள்ல அங்கங்கு இருக்கின்ற உடன்பாடுகள் தான். இப்ப ஆஃப்டர் 2024 கூட இந்தியா கூட்டணி அளவில் எல்லா இடங்கள்லயும் உடன்பாடு ஏற்படல. அந்தந்த இடங்கள்ல அந்தந்த கட்சிகளுக்கு இடையே சில உடன்பாடுகள் தான் ஏற்பட்டதே தவிர இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் சட்டசபை தேர்தலில் கூட்டணியாக போட்டியிடவில்லை அப்படிங்கிறத முதல்ல நான் தெரிவிக்க விரும்புறேன். ரெண்டாவது, இன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்களுடைய நேற்றைக்கு மறைந்திருக்கிறார். இன்றைக்கு நான் அவரை பற்றியும் ஒரு கருத்தை இந்த ஆம் ஆத்மி சம்பந்தமாக சொல்ல விரும்புறேன். ஏனென்றால் முதலில் மன்மோகன் சிங் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவருடைய புகழை கெடுத்து அவருடைய ஆட்சியை இறங்க செய்த பெருமை ஆம் ஆத்மிக்கும் உண்டு என்பதை இங்கே குறிப்பிட விரும்புறேன். அன்றைக்கு இருந்த 10 ஆண்டு கால யூபிஏ ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இல்லாத ஒரு 2G என்ற ஊழலை எடுத்து அண்ணா ஹசாரே என்ற ஒரு புது நபர் ஒருத்தரை உருவாக்கி அன்றைக்கு அண்ணா ஹசாரே, கெஜ்ரிவால் எல்லோரும் இணைந்துதான் அந்த ஊழலுக்கு எதிரான உண்ணாவிரதம் என்று ஒரு பெரிய இதை பாஜக RSS உடைய பின்னணியில் அவர்கள் உட்கார்ந்து அன்றைக்கு அந்த ஆட்சி வீழ்வதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. திரு சந்திரசேகர், நிதானமாக நம்ம பேசணும். நான் கேட்குறேன், ஆம் ஆத்மியும் சரி, பாரதிய ஜனதாவும் சரி, அண்ணா ஹசாரே அந்த மூமெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலேயே 2004-14 காலகட்டங்களில் ஒரு மகத்தான ஒரு மெகா ஊழலை காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணிகள் காங்கிரஸ் கட்சி செய்தது. இதை மறுக்க முடியுமா? காமன்வெல்த், ஆதர் ஸ்கீம், கோல் ஸ்கீம், 2G ஸ்பெக்ட்ரம், இதையெல்லாம் ஒரு கட்சி ஜனநாயக ரீதியில் போராடுவது எப்படி ஒரு வலிமையற்ற நிலை உருவாக்கும்? எனக்கு புரியும். இல்ல நீங்க 2-3 ஊழல்களை குறிப்பிட்டீங்க. அதுல எல்லாம் யார் சம்பந்தப்பட்டார்களோ அவர்களை தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஆதர்ஸ் ஊழல் என்று சொல்லப்படுகின்ற அதுல சம்பந்தப்பட்டவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. முதல்ல ஆதர்ஸ் ஊழல்ல சம்பந்தப்பட்டவங்க இன்னைக்கு பாஜக இருக்காங்க. அதே மாதிரி 2G ஊழல் என்று சொல்லப்படுகின்ற ஊழலுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்று விடுவிக்கப்பட்டு விட்டாங்க. நீங்க அதை எப்படி இன்னும் ஊழல் சொல்லுவீங்கன்னு தெரியல. சார், சந்திரசேகர் சார், நீங்க சொல்றது இந்த விஷயத்திற்கே ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, அஜிடேஷன் போராடக்கூடாது, கேட்கக்கூடாது இந்த மாதிரி எப்படி சொல்றீங்க? ஆம் ஆத்மி ஒரு ரைட் பார்ட்டி, மக்கள் பீப்புள் பார்ட்டி, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு போராடி இருக்கிறாங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆம் ஆத்மி பார்ட்டி போராடல. அப்ப அண்ணா ஹசாரே ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு கூட்டம் என்று சொல்லிக்கொண்டு அண்ணா ஹசாரே, பிரசாந்த் பூஷன், கெஜ்ரிவால், கிரண் பேடி, யோகேந்திர யாதவ், பாபா ராம்தேவ், இவர்கள் எல்லாம் நீங்க இன்றைக்கு அவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க? அதுல இருந்து வெளியே வந்த பிரசாந்த் பூஷன் தான் சொன்னாரு, இந்த உண்ணாவிரதத்துக்கு பின்னணியில் பாஜக RSS இருந்தது, அதனால்தான் நான் வெளியே வந்துட்டேன். அவர்கள் இந்த ஆட்சியை, காங்கிரஸ் ஆட்சியை இறக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அஜெண்டாவோட இவர்களை முன்னிறுத்தி இந்த உண்ணாவிரதத்தை நடத்தினார்கள் என்று அவரை குறிப்பிட்டார், பிரசாந்த் பூஷனே குறிப்பிட்டார். நீங்க அதற்கு அடுத்து கெஜ்ரிவால் என்ன செஞ்சார்னா, அந்த உண்ணாவிரதத்தை பயன்படுத்தி தனக்கென்று ஒரு கிளீன் இமேஜ் இருக்கிறது என்று சொல்லி டெல்லியில முதலமைச்சரானார். அவர் அதை அண்ணா ஹசாரேவே எதிர்த்ததை பார்த்தோம். நீங்க அவர் டெல்லி முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பதை, ஏனென்றால் பாஜகவிற்கு எதிராக செல்கிறார் என்பதற்காக. இன்னொன்று, அதற்கடுத்து அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற கிரண் பேடிக்கு என்ன கிடைத்தது? அவர் பாண்டிச்சேரியுடைய கவர்னர் ஆக்கப்பட்டார். டெல்லி முதலமைச்சராக பாஜக சார்பில் போட்டியிட வைத்து அங்கு தோல்வி அடைஞ்ச உடனே மிஸ்டர் சந்திரசேகர், நான் என்ன சொல்றேன், இங்கிருந்து அந்த முகாமுக்கு போனதோ, கவர்னர் ஆக்குனதோ, கலெக்டர் ஆக்குனதை பத்தி நான் கேட்கல. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் டாக்டர் சிங் அவர்கள் இறந்து போய்விட்டார். மிகச் சிறப்பான மனிதர். அவர்களை மீறி திமுக மிகப்பெரிய ஊழலிலும் ஏற்பட்டது. ஆதர் ஸ்கீமில், கோல் ஸ்கீம்ல நடந்தாங்க. அதுக்கப்புறம் காமன்வெல்த், நிறைய விஷயங்கள், ஒரு டிசபிள்டா இருந்துச்சு இது மன்மோகன் சிங் அரசாங்கத்தில். அப்ப அதுல எப்படி போராடக்கூட நீங்க சொல்வீங்க சார்? நீங்க இப்ப ஊழலே நடக்கலையா? நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா ஆட்சியிலையும் அது மாதிரி ஊழல் நடக்கிறப்ப நீங்க போராடி இருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? லோக் ஜன்பால் 15 நாள்ல உருவாக்குவோன்னு வாக்குறுதி கொடுத்துதான் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆனாரு.
ஏன் இன்னைக்கு வரைக்கும் லோக் ஜன்பால் கொண்டு வரல? சரி, லோக் ஜன்பால் அமைக்கிறதுக்காக தான் போராடினாங்க. திரு சந்திரசேகர், அஜய் மக்கானுடைய கருத்தை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். இன்றைக்கு அதானியோடு கூட்டு இருக்கிறது, அவரை அரசு செய்யணும், நீங்க ஏன் போராடுறீங்க? அதை தான் அன்னைக்கு அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க எதிர்கட்சி வரிசையில ராகுல் காந்தி வலிமையா வைக்கிறாருல்ல, நீங்க விசாரணை நடத்துறீங்கல்ல, அதுல நீங்க இப்ப செய்யறீங்களா? அந்த தார்மீக உரிமை அன்றைக்கு ஆம் ஆத்மிக்கு இருந்தது, பண்ணாங்க. ஆம் ஆத்மி இல்ல, ஆம் ஆத்மிக்கு இல்ல, அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் இல்ல. இன்னைக்கு அண்ணா ஹசாரே எங்க போனாருன்னு கேக்குறேன். இப்ப இருக்கிற ஊழலை ஏன் கண்டிக்கலன்னு தான் நான் கேக்குறேன். இன்னைக்கு எங்க போனாரு? ஒரு Z+ பாதுகாப்பு வாங்கிட்டு ஓய்வா இருக்காரு. எல்லோருக்கும் பரிசு கிடைத்து விட்டது. அந்த ஊழல் என்று சொல்லி காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறது அவங்க அசைன்மெண்ட். அத பண்ணாங்க. அவங்க உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு பரிசு கிடைச்சிருச்சு. கிரண் பேடிக்கு கவர்னர் கிடைச்சிருச்சு. பாபா ராம்தேவுக்கு பதஞ்சலிக்காக நிறைய நிலங்கள் கொடுக்கப்பட்டது, அவர் ப்ரமோட் பண்ணப்பட்டாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பரிசு பாஜக கொடுத்துருச்சு. இதைத்தான் நான் குறிப்பிட விரும்புறேங்க. நன்றி சார். சந்திரசேகர் சார், இணைப்புல இருங்க. வெளிப்படையா நாம டெல்லியில் உள்ள டெக்கன் கிரானிக்கல் போன்ற நாளிதழ்கள், அதுவும் காங்கிரஸுக்கு ஆதரவாக எழுதக்கூடிய ஆங்கில நாளிதழ்கள் எல்லாத்தையும் பார்க்கிற போது டெல்லியில் இந்த தோல்வி, உத்தவ் மற்றும் என்சிபிக்கு இடையில காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்ட முறை, ஷீட் ஷேரிங்கில் பெரிய ஒரு பிட்டனஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தே காட் லாட் ஆஃப் த பிட்டனஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஃபீல் தட். அப்படி தான் நினைக்கிறேன். அது ஏற்பட்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக, காங்கிரஸ் கட்சி மாநிலங்களை இல்ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த அலையன்ஸ் வரும்போது மாநில தேர்தல்களில் மமதாவை தலைவராக கொண்டு வர வேண்டும் என்ற குரல்கள் என்சிபியிலிருந்து உத்தவ் தாக்கரேயை தாண்டி நம்முடைய லாலு பிரசாத் யாதவும் தேஜஸ்வியும் சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு பார்வை என்ன? இவங்க சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க. எப்படியும் போய் எதிர்கொள்றேன். இல்லை, நீங்கள் சொல்கிற பார்வை தவறு. அவங்க மம்தா பானர்ஜி அவங்க வில்லிங்னஸை சொல்கிறாங்க, நான் வர வேண்டும் என்று. அதை ஆதரிச்சாங்களே தவிர அவர் வர வேண்டும் இவங்க ப்ரப்போஸ் பண்ணல. அவர் வருவதற்கு தகுதி இருக்குன்றாங்க. அப்படி பார்த்தா நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கோம், அந்த கூட்டணியில இருந்த எல்லோருக்குமே அந்த தலைவர் பதவி வருவதற்கான தகுதி உள்ளவர்கள் தான் அந்த கூட்டணியில் இருந்தவர்கள் தான். அதெல்லாம் தவறு கிடையாது. இன்னொன்று, பாஸ்கரன் சார் ஒரு விஷயம் சொன்னாரு. இது மாதிரி நடுத்தர வர்க்கத்தினர் இவர்கள் எல்லாம் கெஜ்ரிவாலை இன்றும் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் ஷீலா தீட்சித் தலைமையில காங்கிரஸ் ஆட்சி அங்கு நடந்திருக்கிறது. அதுல நடுவுல வாஜ்பாய் ஆட்சி, பாஜக ஆட்சியும் இருந்திருக்கிறது மத்தியில. அதையும் சேர்த்துதான் அங்கு ஆட்சி முரணில்லாமல், சில முரண்கள் இருந்தாலும் ஆட்சியை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த பாஜக ஆம் ஆத்மி இடையே உள்ள மோதலால் மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான நலத்திட்டங்களும் மக்களை சென்றடையவில்லை, மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களும் கிடைக்கவில்லை என்று சலிப்படைந்திருக்கிறார்கள். ஊழலுக்கு, அதாவது பல விஷயங்கள்ல முரண்பட்டிருக்காங்க ஆம் ஆத்மி. ஊழலுக்கு எதிரான கட்சி லோக் ஜனபால் கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்று அவர்களே ஊழலில் மாட்டி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அவர் டெல்லியில் மாசுபடுகிறது, அந்த மாசை கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்றைக்கு அதிக அளவில் மாசு கட்டுப்பாட்டை அவர்களால் செய்ய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் பஞ்சாபில் இருந்து ஹரியானாவில் இருந்து தான் அந்த இதெல்லாம் எரிக்கிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டிய இவர்கள் இன்றைக்கு அவர்களே ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் அமைதியாக இருப்பதையும் பார்க்க முடியுது. இதனாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம சொல்ல முடியும், வரிசையா சொல்ல முடியும். சந்திரசேகர், மக்களுடைய விஷயத்திற்காக நீங்கள் முரண்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. டெல்லியில மாசு அதிகரித்திருப்பதால், பொல்யூஷனால நாங்கள் முரண்பட்டிருக்கிறோம், மக்கள் நலன், அப்படியா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க? அப்படியா உங்களுக்குள்ள கோட்பாடு இருக்கு? இல்லங்க, இல்ல. ஏன் இல்ல நீங்க என்ன அப்படி நேரடியா கேக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு டெல்லியில் நீங்க கூட்டணியிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலையே டெல்லியில் அவர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார் கூட சொன்னாரு, நீங்க டெல்லி ஒரு தேசிய பார்வை இருக்கும், அங்க அந்த விஷன் இருக்கும், மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு வேற விஷன் இருக்கும்னு சொன்னார். டெல்லியில் கூட காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி தனித்தனியாக போட்டிட்டு இருந்தால் காங்கிரஸ் கட்சி அங்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறதுன்றது என்னுடைய கருத்து. ஏனென்றால் பக்கத்துல இருந்த பஞ்சாப்ல சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டியா ஆம் ஆத்மி வின் பண்ணுது. ஆனால் தனித்தனியாக காங்கிரசும் ஆம் ஆத்மியும் போட்டியிடும் பொழுது 7 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுது, 3 தொகுதிகளில் தான் ஆம் ஆத்மி வெற்றி பெறுது. ஆக அதாவது அந்த கட்சி அந்த ஆம் ஆத்மி என்ற கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி என்ற எண்ணம் அந்த கட்சி தொண்டர்களிடமும் சரி மக்களிடமும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால ஒரு முரண்பட்ட கூட்டணியாக இருந்ததால் இந்த ஓட் டிரான்ஸ்பர் ஆகல, ஒரு கட்சிக்கும் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல. சரி, இப்ப
நீங்கள் ஆம் ஆத்மியை விட்டுட்டு அடுத்த ஒரு கேள்விக்கு வருவோம். அதாவது அதானியை அமெரிக்காவுடைய ஃபெடரல் நீதிமன்றத்தினுடைய குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய கலோபரத்தை நாடாளுமன்ற வளாகத்திலே நீங்கள் ஏற்படுத்திட்டு, ஆனால் உங்களுடைய இந்தியா கூட்டணியில் பாருங்கள், மமதாவோ என்சிபியோ சமாஜ்வாடியோ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னு டெல்லியினுடைய பிரைம் சேனல் ஒரு செய்தியை தெரிவிக்கிறது. அப்போ என்ன அடிப்படையிலே நீங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி இதை கொண்டு போக போகிறீர்கள்? இதை கேள்வி எழும்பலவா? இல்ல, நான் அடிப்படை முன்னாடியே சொல்லிட்டேன். இது தேர்தலுக்காக ஏற்பட்ட உடன்பாடு. எல்லா கொள்கைகளிலும் எங்களோடு ஒத்து போக வேண்டும், இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒத்து போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படின்னா எல்லாம் ஒரே கட்சி. அப்படின்னா சந்திரசேகர் உங்களுடைய பொது எதிரியாக இருக்கும் மதவாதம், இந்திய நாட்டில் அந்த வாதம் இந்த வாதம் எல்லாம் பேசக்கூடிய பாஜக தொடரப்பதான் போகின்றது. அவர்களுக்கு கண்ணு இல்ல 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 நீங்க சொல்றது தவறு. அதாவது எல்லா காலங்களிலும் எல்லோரையும் ஏமாற்றி விட முடியாது. எதிரில் உள்ளவர்களை பிரித்து நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதும் அது நடக்காது. ஒரு கட்டத்துல எல்லோரும் இதற்கு எதிராக திரண்டு விட்டால், மக்கள் திரண்டு விட்டா போதும். கட்சி திறனும் கூட்டணி திறனும்னு அவசியம் கிடையாது. மக்கள் ஒன்று திரண்டு விட்டால் யாருக்கு வாக்களித்தால் இவர்களை தோற்கடிக்க முடியும் என்பது மக்கள் கண்டிப்பா தெளிவாக. நீங்க இப்ப பேசுற ஒரு ரெடிகுலர் ஸ்டேட்மெண்டா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், வலுவான தலைமை இப்ப மோடி இருக்காரு. they would have a kind of the different perception இருக்கலாம், சித்தாந்தம் இருக்கலாம், ஐடியாலஜி இருக்கலாம். ஆனால் ஒரு வலுவான சக்தியாக மோடி ஆட்சி நடத்துவார் என்று மக்கள் வாக்களிக்கிறார்கள். உங்களுக்கு யாருக்கு வாக்களிப்பார்கள்? நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க? ராகுல் காந்தியை நீங்க எவ்வளவு மட்டம் தட்டி எவ்வளவெல்லாம் கீழ்த்தரமாக நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானீங்களா இல்லையா? ஏன் மன்மோகன் சிங்கே என்ன சொன்னீங்க? பேசா மடந்தைன்னு சொன்னீங்க. அவ்வளவு பாராளுமன்றத்துல வச்சு அவரை இழிவுபடுத்தினீங்க. ஆனா 2வது டேர்ம் அவர் வந்தாரா இல்லையா? அதனால் தலைவர்கள் உருவாகிறாங்க. தலைவர்கள் மக்களால் உருவாக்கப்படுறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க மக்களால் ஏற்றுக்கொண்ட தலைவராக ராகுல் காந்தி உருவாகி வருகிறார். கண்டிப்பாக நீங்க மோடிக்கு எதிராக ஒரு பெரிய தலைமையாக உருவாவார். அந்த த்ரெட் இருக்கிறதுனாலதான் அவரை நீங்க டார்கெட் பண்றீங்க. பாஜக அவரை டார்கெட் பண்றது இன்னைக்கு. சரி சந்திரசேகர் சார், என்ன சார் இவ்வளவு பயங்கரமான அதாவது என்ன சொல்றது, கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு, எப்படி சார் இது? இல்ல, அது தனிப்பட்ட முறையில் ஒருவரை சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது. எங்களுடைய கட்சிக்கு அவர் முகமாக இருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக இருக்கிறார். நாங்க காங்கிரஸ் கட்சியை இந்தியா முழுக்க பாஜகவை தோற்கடிக்க வேண்டும், பாஜகவிற்கு எதிரான ஒரு கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் தான் அடையாளப்படுத்தப்படும். இவர் நிறைய அந்த சுகாதாரம் மருத்துவம் எல்லாம் பத்தி சொல்றாரு. டெல்லி கொரோனால பாதிக்கப்பட்டப்ப மக்கள் எல்லாம் தங்களுடைய இறந்தவர்கள் பாடியை வாங்குறதுக்கே 1 வாரம் 10 நாள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா எல்லா மாநிலத்திலும் இதே கதிதான் இருந்தது சார். இல்ல இல்ல, அவர்களால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் தம்முடைய பணியை செஞ்சிருந்தாங்க சார் டெல்லியில. ஆனா அன்னைக்கு மத்திய அரசு என்ன பண்ணிச்சு? சென்ட்ரல் லிஸ்டாவை கட்டினாங்க. இவங்க மருத்துவமனைகளையும் பாருங்க, ஏதாவது ஒரு மாநிலத்துல இதே போல ஆஸ்பத்திரியில பள்ளிக்கூடம் காட்டுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது நீங்க மருத்துவமனை கட்ட வேண்டிய கெஜ்ரிவால் அவருக்கு கண்ணாடி வீடு கட்டுறதுக்கான முயற்சி ஈடுபட்டு இருந்தாரு. இந்த பக்கம் மத்திய அரசு இலவச தடுப்பூசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சென்ட்ரல் லிஸ்டாவை பல ஆயிரம் கோடி செலவுல சென்ட்ரல் லிஸ்டாவை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தடுப்பூசிக்கு காசு இல்லைன்னு மத்திய அரசு சொன்னுச்சு. இதுதான் இவர்கள் இருவருடைய லட்சணம். அதனால மத்திய மாநில கந்தசாமிட்ட நீங்க முதல்ல வந்ததனுடைய அடிப்படை ஒரு பேஸ் பத்தி நீங்க வந்ததே ஒரு பெரிய ஊழல் எடுத்து ஜன் லோக்பால் ஏன் சார் நீங்க அதே மக்கான விஷயத்தை விட்டுருங்க. நான் கேட்குறேன் ஒரு பத்திரிகையாளரா, ஜன் லோக்பால் ஏன் சார் கொண்டு வரல? டெல்லியிலையும் கொண்டு வரல, பஞ்சாப்லையும் கொண்டு வரல. அவர் கேட்பதை விட்டுருங்க, அஜய் மக்கான விட்டுருங்க. நான் கேட்குறேன், இதுதானே சார் உங்களுடைய உயிர் மூச்சு? அனைவரையும் விசாரிக்கப்படணும்னு கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி கையெழுத்து போடாம இருக்கு சார். என்ன சார் நீங்க அதைத்தானே குறை வைக்கிறார் அவரு மக்கான். இருக்கிற பாருங்க, ஒரு சின்ன பேனா வாங்கினா கூட போய் அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கின ஆளுநர் தான் அந்த அளவுக்கு இருக்கு சார். இருக்கிற குறைவான அந்த அதிகாரத்துல என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, டெல்லியில சட்டசபையில் நிறைவேற்றிய எத்தனையோ சட்டங்களுக்கு ஆளுநர் கையெழுத்து போடாம இன்னும் இருக்காரு சார். சரி.